கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமான குழந்தை மறுதினம் வீடு வந்து சேர்ந்திருக்கிறது. இரவு முழுவதும் பெற்றோரும் போலீசாரும் மறுபுறம் தீயணைப்புத் துறையினரும் குழந்தையை தேடி கலைத்து போக மீண்டும் குழந்தை வீடு வந்து சேர்ந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம். சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். இவரது 3 வயது மகள் கிருத்திஷா வீட்டின் அருகாமையில் விளையாடிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் மாயமான சிறுமி நீண்ட நேரமாக எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதையடுத்து குப்பம் காவல் நிலையத்தை நாடிய பெற்றோர் புகாரும் அளிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து தேடுதல் தீவிரப்படுத்தப்படுகிறது. குழந்தையின் வீட்டிலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிணற்றில் சந்தேகத்தின் பேரில் தீயணைப்புத் துறையினர் இரவு முழுவதும் தேடி பார்க்கின்றனர். ஆனால் பயனில்லை. ஏனெனில் குழந்தை அங்கும் இல்லை. குழந்தையின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மட்டுமே ஆதாரமாக இருக்கும் நிலையில் அதில் குழந்தை விளையாடிக் கொண்டு வீட்டை விட்டு தானாகவே வெளியேறுவது போன்ற காட்சி இடம்பெற்றிருந்தது. பெற்றோரும் காவல்துறையும் குழப்பத்தில் இருந்த சமயத்தில் அங்கிருந்த சோளக்காட்டின் உரிமையாளர் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தார். வீட்டிலிருந்து வெளியேறிய குழந்தை சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சோளக்காட்டிற்குள் புகுந்ததாகவும் அதை கண்ட காட்டின் உரிமையாளர் குழந்தையை ஒப்படைத்ததாகவும் தெரிகிறது.